ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேன்வா யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு கேன்வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். கிரியேட் டிசைன்ஸ்க்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட் சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்கான ஸ்பேசஸ் வந்துடும். ஸோ ஆல்ஸ் இந்த இடத்துல வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆட் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நான் முன்னாடி இருக்கிறத ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் பேஜ் அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் பேஜ் அண்ட் அகெயின் கான்டெக்ட் பேஜ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்லோட் இமேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த இடத்துல அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜஸ்ட் இதை அப்படி செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு கால் டு ஆக்ஷன் இருக்குது, பட்டன் இருக்குது. ஸோ அந்த இதை நான் அப்படியே இது பண்ணி கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் மீன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கான்டாக்ட் மீன் கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து நான் லிங்க் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா இது மேலே வச்சு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா எல்என் கொடுத்து டபுள் கோட்டில் கொடுத்து 8056883887 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டயல் பேனில் வந்து என்னோடய கான்டாக்ட் நம்பர் போகும். ஸோ அதுக்காக ஸோ இது கீழே வந்து நான் என்னோடய சோஷியல் மீடியா ஐகான்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எலமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். மேலே சர்ச்சில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஐகானை சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ஐகான்ஸ் பிரிண்ட் பண்ணி ஒயிட் அண்ட் பிளாக் நல்லா இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நான் அதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் வேணும்னு நான் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். அண்ட் அகெயின் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு இதை வந்து நம்ம இப்போ லிங்க் பண்ணணும். ஸோ இதை அதே மாதிரி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ ஜஸ்ட் அது லிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லிங்க்கை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா இந்த கேன்வாவோட லிங்க்கை நான் ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு கிளிக் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆடுன்னு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அங்கே போகணும் அப்படின்னுக்காக ரீடாக்ட் பண்ணணும் அப்படின்னுக்காக நீங்கள் ஃபேஸ்புக்கோட லிங்கை கொடுத்துக்கோங்க. அகெயின் எலமெண்ட் போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் ஐகான் கொடுக்குறேன். நீங்கள் என்னென்ன இதில் இருக்கீங்க பார்த்து நீங்கள் அந்த ஐகான்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐகான்ஸ் ஜஸ்ட் நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸ் நான் அப்படியே பார்த்துக்கிறேன். 55 இருக்குது. நான் இதையும் அதே மாதிரி 55 மாற்றிக்கிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் அகெயின் இதே மாதிரி ஜஸ்ட் லிங்க் அப்படின்றப்போ ஜஸ்ட் லிங்க் கொடுத்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக சேம் லிங்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கரெக்டாக லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே இந்த இடத்துல மாற்றிட்டு இந்த இடத்துல நான் வந்து என்னோடய நேமை கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து உங்களோட சும்மா ஒரு சின்ன ஒரு பயோ நீங்கள் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. என்னென்ன ஐகான்ஸ் வேணுமோ சேம் மெத்தட்ஸ் தான் ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப்புக்கு நான் ஜஸ்ட் ஐகான் பார்த்துக்கிறேன் பாருங்கள்.
சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐகான் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். சேவ் W5 தான் வேணும் நமக்கு. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 1 inch ஜாஸ்தி இருக்குது. இட்ஸ் ஓகே ஃபைன். நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேம் மெத்தட் தான் அதே லிங்க் அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணி உங்களோட லிங்க் நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா லிங்க் ஆடுன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து சோஷியல் மீடியா ஐகான்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஹெடர் முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த இதுக்கும் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். டார்க் பிளாக்ல வேணும். ஸோ டார்க் பிளாக்ல கிடைச்சிருச்சு. ஸோ இடத்துல வந்து ஐஎம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னா ஜஸ்ட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் தெரியல, அந்த கண்டென்ட் வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு ஏஐ இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வந்து ஜஸ்ட் நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படின்னா ஜஸ்ட் WRI ரைட் டைட்டில் ஃபார் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போலியோ வெப்சைட் நான் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஜஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு டைட்டில் கொடுத்துருச்சு. ஸோ இந்த டைட்டில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணி, இல்லை நீங்கள் டைட்டில் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் பேஜ் கூட நீங்கள் வந்து வேறு டைட்டில்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அகைன் நான் கேன்வாக்கே வரேன். ஸோ இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எல் போட்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து நீங்கள் கண்டென்ட் வேணும்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா அதில் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் லிங்க் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து லிங்க் கொடுத்து நீங்கள் லிங்க் பார்த்துக்கலாம். இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் அதே மாதிரி வந்து ஜஸ்ட் நீங்கள் கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டார்க் பிளாக் வேணும் அப்படின்னா டார்க் பிளாக் மாற்றிக்கலாம். ஸோ இடத்துல நீங்கள் இமேஜ் மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அப்லோடு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே இந்த இமேஜ் நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி அது மேலே விடுங்க, ட்ராக் பண்ணி அப்படியே விடுங்க. ஸோ இன்னொரு வெட்டி எக்ஸாம்பிள் பண்ணி காட்ட பாருங்கள். ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து எங்கே ட்ராப் பண்ணுமோ அதில் விட்டிங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜஸ் மாற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அகைன் வந்து வாட் வில் ஐ டூ அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஎக்ஸ் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், வேர்ட்பிரஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி வேணுமோ சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து இப்போ மொபைல் நம்பர்ஸ் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இது பண்ணி லிங்க்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி லிங்க்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெப்சைட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ நம்ம பார்த்துக்கலாம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேவிகேஷனோட அனிமேஷனோட வந்துச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அனிமேஷன் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அனிமேஷன் எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் எடுத்ததுனால அந்த டெம்ப்ளேட்லேருந்து வந்த அனிமேஷன்ஸ் தான். நீங்கள் எதுவும் பெருசாக எதுவும் யோசிச்சுக்காதீங்க. பார்த்தீங்கன்னு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் மேனுவலாக வந்து அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் அனிமேஷனில் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபேஸ்புக் இதை மாற்றணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் வேணும், பாப்அப் ஆகணும்னா பாப்அப் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஜஸ்ட் இதை கொடுத்து அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பாப்அப் கொடுத்துக்கிறேன். பாப்அப் அது பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் நான் இதை கொடுத்து ஜஸ்ட் நான் பாப்அப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ப்ரிவியூ பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் அது பாப்அப் ஆகும். ஓகே, மொபைலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. பார்த்தீங்கன்னா மொபைலில் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுது. ஸோ எத்தனை லிங்க் கிளிக் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் அதை ஜஸ்ட் உங்களுக்கு ஐஸ்கிரீன் பண்ணி காட்டுறேங்க. இடத்துல வந்து நான் நம்ம கேன்வாவோட லிங்க் கொடுத்துருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தெரியுது, அதையும் தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அதர் டேப்பில் வந்து அந்த கேன்வா இது ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இதை வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு அதுக்காக நான் கொடுத்து சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை உங்கள் வெப்சைட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஈஸியாக.
ஓகே, உங்களுக்கு வந்து மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பப்ளிஷ் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் வேணும் அப்படின்னா ஃப்ரீ டொமைன் நேம் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டொமைன் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டொமைனில் போய் கொடுத்துக்கலாம். பட் இதை நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் டொமைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும். கேன்வாவோட பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ வெர்ஷன்லேயே போய்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஃப்ரீ டொமைனில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன மாதிரி அதோட சப் டொமைன் கேட்குது. ஸோ நான் வந்து தினேஷ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன். நாட் அவைலபிள் வருது. ஜஸ்ட் 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் எதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இனிமேல் ஏதாவது சும்மா கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்ஸ் இந்த நம்ம சாட் ஜிபிடி எடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இதோட டைட்டில் சும்மா நான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுனா இது எனேபிள் ப்ரொடெக்ஷன்ஸ் கேட்குது, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கேட்குது. இது தேவையில்லாதது தான். ஸோ இது வந்து ஹைட் ஃப்ரம் சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வெப்சைட்டை வந்து சர்ச் இன்ஜினில் காட்டுறதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஹைட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ கீழே வந்து பப்ளிஷ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களை பார்க்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இப்போது யாருக்காவது வந்து நீங்கள் இப்போ கிளைண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த உங்கள் லிங்க் அனுப்பி கூட வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்கள் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்கள் யூஎக்ஸ் டிசைனாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கேன்வாவில் வந்து பிளெயின் டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் இன்னும் பெட்டராக சூப்பராகவும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் லாயராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் எனி ஃப்ரீலான்சிங் ப்ளாகருக்கு செட் ஆகாது. எனி அதர்ஸ் வேணும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும், ஆல்ஸ் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ காட்டி கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸ் தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து காட்டிக்க முடியும் ஜஸ்ட் ஒரு லிங்க் மூலிமா. ஸோ இந்த லிங்க் நீங்கள் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணது மூலிமா உங்களோட ரெக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் எஸ்டார் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு சீக்கிரம் வழி நிறையாவே இருக்குது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நான் நியூ டேபிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து உங்களோட சிமிலர்னி கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ இப்படி தான், வெப்சைட் இப்படி தான் இருக்குது அப்படின்னு காட்டுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு இமேஜஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பெட்டரான இமேஜஸ் கொடுத்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக அலைன்மெண்ட் கொடுத்து அந்த ஜூம் அவுட் ஆகிற வரைக்கும் நல்லா அழகாக கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் அழகாக அந்த ரீடிசைன் அந்த அனிமேஷன் அது எல்லாமே பர்ஃபெக்டாக வருது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வந்து உங்களோட ஃப்ரீயான வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ லைக் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் இந்த மாதிரி வந்து யாராவது உங்களோட ஃப்ரெண்டு யாராவது போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், எப்படி பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதை ரொம்ப நாளாக கடிச்சிட்டு பண்ணித்தரான்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுற நாலேஜும் வந்துடும். ஸோ அவங்களாவே பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, until the next video, take care, bye.